கனெக்டிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். கடந்த 2020 அப்படின்றது நிறையா பேருடைய வாழ்க்கையிலிருந்து மறக்கக்கூடிய வருஷம் அப்படின்றதான் உண்மை. அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் நிறையா நெகட்டிவான விஷயங்களும் நடந்திருக்கு. இது எல்லாத்தையுமே கடந்து போகணும் அப்படின்னு மக்கள் ஒவ்வொருத்தருமே நினைக்கக்கூடிய விஷயம்தான். அந்த வகையில் நம்ம தமிழ் சினிமா பிரபலங்கள், நம்மளுக்கு ரொம்பவே பிடிச்சமான பிரபலங்கள் மறைந்து போனது அப்படின்றது நம்மளால் ஜீரணிக்க முடியாத ஒரு சில விஷயங்கள் தான். ரொம்பவே முக்கியமான பிரபலங்கள் இந்த வருஷம் யார் யாரெல்லாம் உயிரிழந்திருக்காங்க அப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் எல்லோருடைய மனசையுமே ரொம்ப பாதிக்க வச்சது அப்படின்றது விஜய் சித்ரா அவர்கள் தான். தமிழ் சீரியல்களில் ரொம்பவே முக்கியமான ஒரு ஹீரோயினாக வலம் வந்துட்டு இருக்காங்க. அதுக்கு முன்னாடி வீடியோ ஜாக்கியாக அவங்களுடைய கேரியரை ஆரம்பித்தாங்க. வெறும் 28 வயசே ஆகக்கூடிய விஜய் சித்ரா அவர்கள் யாருமே எதிர்பாராத நிலையில் கடந்த 9ஆம் தேதி தற்கொலை செஞ்சு இறந்தது அப்படின்றது பெரும் அதிர்ச்சியான ரொம்பவே சோகமான ஒரு விஷயமாவே கருதப்படுது. அவங்கள மாதிரியே கடந்த செப்டம்பர் 25ஆம் தேதியை யாராலையுமே மறக்க முடியாது. நோய் தொற்றுனால நான் பாதிக்கப்பட்டிருக்கேன், மைல்டாக தான் இருக்குது, நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். அதுவே அவருக்கு ஒரு பெரிய வினையாக முடிஞ்சு 25ஆம் தேதி செப்டம்பர் மாதம் நம்மளை விட்டு உடலால் பிரிஞ்சார். அவர் தான் நம்ம எல்லாருக்குமே பிடிச்ச பாடகர் எஸ்பிபி அவர்கள். இந்த நோய் தொற்று காலகட்டத்தில் இன்னொரு முக்கியமான பிரபலமாக இருக்கக்கூடியவர் வடிவேல் பாலாஜி. டிப்ரெஷன் அப்படின்ற ஒரு விஷயம் எல்லோருடைய மனசுலையுமே இருந்துச்சு. அது வடிவேல் பாலாஜிக்கும் இருந்துச்சு. அதனுடைய வெளிப்பாடாக கடந்த செப்டம்பர் மாதம் 16ஆம் தேதி ஹார்ட் அட்டாக்னால உயிரிழந்தார். இவங்கன்னு மட்டும் இல்லாமல் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் நம்ம எல்லாரையுமே ஒரு காமெடினால சிரிக்க வச்சவர் ஆக்டர் தவசி. வருத்தப்படா வாலிபர் சங்கம் அப்படின்ற படத்துல கருப்பன் குசும்புக்காரன் அப்படின்ற ஒரு காமெடி வரும், யாராலையுமே மறக்க முடியாது. அவரும் இந்த நோய் தொற்று ஊரடங்கு காலகட்டத்தில் ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காரு. புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு 23ஆம் தேதி நவம்பர் மாதம் உயிரிழந்தார். இவங்கன்னு மட்டும் இல்லாமல் ரொம்பவே முக்கியமான வில்லன் நடிகராக இருக்கக்கூடியவர் அனில் முரளி. நிறையா படங்கள் நம்மளுக்காக நடிச்சு கொடுத்துருக்கிறாரு. முக்கியமாக கொடி அதில் போலீஸ் ஆஃபீஸராக வருவார். அது மட்டும் இல்லாமல் சாட்டை அப்படின்ற படத்துலேயும் ஒரு ஹாஸ்டல் வார்டனாக வருவார். இவருடைய நடிப்பு மிரள வைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஆனால் அவர் யாருமே எதிர்பார்க்காத நிலையில் ஜூலை 30ஆம் தேதி உயிரிழந்தது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இவங்கன்னு மட்டும் இல்லாமல் பிரபல நடிகரான சந்தானம் அவருடைய நெருங்கிய நண்பரும் டாக்டருமான சேதுராமன் அவர்கள் மார்ச் 26ஆம் தேதி உயிரிழந்தார். அவர் உயிரிழந்த அதே நேரம் அவங்களுடைய மனைவி பிரெக்னெண்ட்டாக இருந்தாங்க. அது தொடர்ந்து அவங்களுக்கு இப்போது ஒரு ஆண் குழந்தையும் பிறந்தாங்க. அப்படி இருக்கும் பொழுது சேதுராமன் அவர்கள் மாரடைப்பினால் உயிரிழந்தது அவருடைய ரசிகர்களுக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருந்தது. இவங்கன்னு மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது பறவை முனியமா, விசு அவர்கள், சிரஞ்சீவி சர்ஜா, ஜெயபிரகாஷ் ரெட்டி, ரூபன் ஜெயின் சொல்லிட்டு நிறைய பேர் நம்மளை விட்டு இந்த 2020 உயிரிழந்திருக்காங்க. அதே மாதிரி பாலிவுட் நடிகர்களான சுஷாந்த் சிங் ராஜ்புட், இவரை பற்றி எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஜூலை 14ஆம் தேதி யாருமே எதிர்பாராத நிலையில தற்கொலை பண்ணி இறந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதுல நிறைய மர்மங்களும் இருந்துச்சு. அது தொடர்ந்து விசாரணைகளும் நடந்து வந்துட்டு இருந்தது. அது மட்டும் இல்லாம நம்ம இந்தியன் சினிமாவை உலக லெவலுக்கு கொண்டு போன ஆக்டர்ல ரொம்பவே முக்கியமானவர் இர்ஃபான் கான். அவரும் ஏப்ரல் 29ஆம் தேதி உயிரிழந்தாரு. இவங்கன்னு மட்டும் இல்லாமல் பழம்பெரும் நடிகரான ரிஷி கபூர் அப்படின்னு சொல்லக்கூடிய பாலிவுட் நடிகர், அவருமே ஏப்ரல் 30ஆம் தேதி உயிரிழந்தார். ஸோ ரொம்பவே முக்கியமான நடிகர்கள், நடிகைகள் எதிர்பாரா விதமாக உயிரிழந்தது அப்படின்றது நம்மளுக்கு ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். அதுவும் முக்கியமாக அந்த 2020 தான் நடந்திருக்கு. ஸோ நாம் இப்போ பார்த்த செலிப்ரிட்டிஸில் உங்களுடைய ஃபேவரட் யார்? அவங்க உயிரிழந்த அந்த நேரத்தில் நீங்கள் எவ்வளோ தூரம் ஃபீல் பண்ணீங்க? இந்த மாதிரி உங்களுடைய கருத்துக்களை இங்கே கமெண்ட் பாக்ஸில் பகிர்ந்துக்கங்க. இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். கனெக்டிங் டிவியோட அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.